Guys, welcome to my channel. இப்போ வந்து example 3 பார்க்க போகிறோம். Find in what ratio will the total wages of the workers of a factory be increased or decreased if there be a reduction in the number of workers in the ratio 15:11 and an increment in their wages in the ratio 22:25. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஒர்க்கர்ஸு சேலரி வந்து ரிடக்ஷன்னா ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து ஃபைண்ட் த டோட்டல் வேஜஸ் ஆஃப் த ஒர்க்கர், எவ்வளோ சேலரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸின்னு எடுத்துக்கிறோம். பர் ஒர்க்கர் ஒரு ஒர்க்கரை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து சேலரி எவ்வளோ வாங்குறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரிடக்ஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிடக்ஷன் லெவல் 15:11 இருக்குதா? இது வந்து 15:11 எடுத்துக்கூடாது, லெவல் பை 15 எடுத்துக்கணும். இங்கே எக்ஸ் போட்டு இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து வேஜஸ் பர் ஒர்க்கர் பார்க்கலாமா? பர் ஒர்க்கர், இது நம்பர் ஆஃப் ஒர்க்கர், இது பர் ஒர்க்கர்ஸ். இங்கே வந்து 25y பை 22ன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் பண்ணலாம். பாருங்கள், 11x by 15 into 25/22y. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 into 25 275xy. அடுத்தது 15 into 22 330. ஓகேவா? இப்போ வந்து 5 டேபிளால் அடிக்க போகிறேன். 555 are 275. இங்கே வந்து 566 are 330. ஓகேவா? இப்போ 55/66 இருக்குது. இது வந்து லெவல் டேபிளால் அடிக்கலாம். லெவல் 5 ஆர் லெவல் 6 ஆர். இப்போ வந்து நான் வரேன்னா 5/6xyன்னு வரும். இப்போ வந்து டோட்டல் வேஜஸ் டிக்ரீஸ் பார்க்க போகிறோம். டோட்டல் வேஜஸ் டிக்ரீஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்காங்க? xy is to xyனா ஒர்க்கரும் பர் ஒர்க்கரும். இது வந்து இப்போ 5/6xy. இப்போ வந்து எப்படி எழுதலாம்னா xy/5xy/6ன்னு எழுதலாமா? இது வந்து 6 வந்து அப்படியே மேலே போயிடும். பாருங்கள், xy into 6/5xy. இப்போ xy கேன்சல் ஆகிட்டு 6/5 இருக்கும். 6/5 எப்படி எழுதலாம்? 6:5. ஏன்னா அவங்க வந்து ரேஷியோவில் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் 6:5 எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கான்? 6:5 டிக்ரீஸ் ஆகிருக்கான். தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.